கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் இந்த நாளை விசேஷித்த ஒரு நாளாக நமக்கு அவர் ஆசீர்வதித்துக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இது தேவனால் உண்டாக்கப்பட்ட நாள். சிருஷ்டிப்பின் காலத்திலேயே கர்த்தர் இந்த நாளை என்ன செய்திருக்கிறார்? நாம் கூடி வரும்படி முன்குறித்த தேவன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது இது கர்த்தருடைய நாள் என்றும், இது பரிசுத்த நாள் என்றும், பரிசுத்த சபை கூடி வருகிற நாள் என்றும், மணவாளனுடைய நாள் என்றும், மணவாட்டி கூடி வந்து தேவனை ஆராதனை செய்கிற நாள் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் நம்மை பாவி என்று சொல்லிட்டு, வேதமும் நம்மை சொல்லிட்டு நீங்கள் பாவிகள் என்று. நீ ஒரு பாவி. ஆனால் உலகம் நம்மை பார்த்து பாவி என்று சொல்வதற்கும், ஆண்டவருடைய வேத வசனங்கள் நம்மை பாவி என்று சொல்வதற்கும் நிரம்ப வித்தியாசங்கள் உண்டு. உலகம் நம்மை பாவி என்று சொல்வது நம்மை குற்றப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய வேதம் நம்மை பாவி என்று சொல்வது நம்மை குணப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இந்த வித்தியாசத்தை நாம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்போ உலகம் நம்மை பாவி என்று சொல்லுகிறது, நம்மை குற்றப்படுத்த வேண்டும், நம்மை குறை சொல்ல வேண்டும், நாம் கூனி குறுகி நிற்க வேண்டும், அதை வேடிக்கை பார்க்க வேண்டும். இது உலகத்தினுடைய தன்மை. ஆனால் ஆண்டவருடைய வேதமும் நம்மை சொல்லுகிறது, நீ யாராய் இருக்கிறாய்? பாவியாய் இருக்கிறாய். குற்றப்படுத்துகிற நோக்கத்தில் அல்ல, குணமாக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், நாம் பரிசுத்தமாக வேண்டும், ஆண்டவருடைய சாயலையும் ரூபத்தையும் திரும்ப நாம் பெற வேண்டும், அவருடைய அன்பிற்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய், நீ பாவியா இருந்தாலும் நான் சொல்லுவதை நீ செய்வாயே என்றால் நான் இருக்கும் இடத்திலேயே நீயும் இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகம் நம்மை பாவி என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறது? ஒதுக்குகிறது. ஆனால் ஆண்டவரோ நம்ம பாவியாக இருந்தாலும் கூட அவருடைய பேர் அன்பின் நிமித்தம், நம்மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு நம்மை கழுவி சுத்தம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி, அவர் எந்த அளவிற்கு நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று அவருக்கு இணையான ஒரு பரிசுத்தத்திற்குள் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்ப உலகம் பாவி என்று சொல்லி ஒதுக்குகிறது. தேவனோ அதே பாவியை தன்னிடத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே எந்த உலகத்திலிருந்து நாம் பாவமாக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வருகிறோமோ, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்ட போது அவர் இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா முன்குறித்திருக்கிறார். அப்ப அவர் இருக்கும் இடத்திலேயே நாமும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிற பிரகாரம் அந்த ஆசையின்படிதான் நாம் சொல்லுகிறோம். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தேவன் இருக்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே அதை உருவாக்கின ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நானும் யார் தான் அப்படின்னா, தேவன் பரலோகத்திற்கு உரியவர் என்பது உண்மையானால் நானும் பரலோகத்திற்கு உரியவர். அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் எனக்கான இருப்பிடம். அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கான வாசஸ்தலம். அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கான குடியிருப்பு என்று நாம விசுவாசிக்கும்படியாகத்தான் வேத வார்த்தைகள் நம்மை ஊக்கப்படுத்துகிறது. பாவி என்று சொல்லி உலகம் குற்றப்படுத்துகிறது, மேலும் அது நம்மை பாவத்திற்குள்ளாக மாற்றுகிறது, நம்மை ஒதுக்குகிறது, உதாசீனப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் ஒரு பாவியை பார்த்து சொல்லுகிறார், பாவம் செய்தாயோ இனி பாவம் செய்யாதே, பாவம் செய்தாயோ இனி நீ பாவம் செய்யாதே என்று பேசின ஒரே நபர் இந்த உலகத்துல யாரு அப்படின்னா, நாம ஆராதனை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. எனவே விசுவாசியுங்கள், இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் மத்தியிலே வருகிற தேவனாக இருக்கிறபடியினாலே அவர் வருவதற்கு முன்பதாக நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.
அப்ப நாம் யார் என்று வேதம் நம்மை சொல்லுகிறது. உலகம் நம்மை பாவி என்று சொல்லுகிறது. ஆனால் கடந்த வார செய்தியிலே நாம பார்த்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் நான் வந்து வாழுகிற ஆலயம் என்று. அல்லேலூயா. இல்லையா? ஒரு பாவிக்கு இடமில்லை என்று வேதம் உலகம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பினால், நீ பரிசுத்தமாக்கப்பட்டால் நான் இருக்கும் இடத்திற்கு நீ வர முடியும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று உலகம் நம்மை துரத்துகிறது. ஆண்டவரோ நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் நம்மை திரும்ப திரும்ப பாவி என்றும், ஆகாதவன் என்றும், ஆகாதவள் என்றும், தள்ளப்பட்டவன் என்றும், தள்ளப்பட்டவன் என்றும், நீ என் குடும்பத்தில் பிறந்தது வீண் என்றும், உன்னை நீ எனக்கு மகனாக மகளாக பிறந்தது நாங்கள் செய்த பாவம் என்றும், எங்கள் குடும்பத்திற்கு நீ ஒரு சாபக்கேடாக வந்திருக்கிறாய் என்றெல்லாம் உலகம் பேசுகிறது. அப்படி யாரை குறித்து உலகம் பேசுகிறதோ அவர்களை மன்னிக்கும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, தான் வீட்டிருக்கிற பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒருவர் தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே யார் நம்மை ஒதுக்கினாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் ஒருவர் உண்டு. யார் ஒருவர் நம்மை உதாசீனப்படுத்தினாலும், நம்மை உதாசீனப்படுத்தாத கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு. யார் நம்மை வந்து தள்ளினாலும், தள்ளப்பட்ட கல்லே மூளை கல்லாயிற்று என்று சொல்லுகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு இடமில்லை என்று சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரவாயில்லை, திடன்கொள், பரலோகத்தில் உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்க இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து நம்ம என்ன செய்கிறார்கள், துரத்த பார்க்கிறார்கள். கர்த்தரோ உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ணுகிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நீ பாவி என்று உலகம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதம், நீதான் நான் வந்து வாழுகிற ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனம் திரும்பி ஒரு நல்ல சுத்திகரிப்பிற்குள், ஒரு நல்ல பரிசுத்தத்திற்குள் நீங்கள் நான் கடந்து வர வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. கடந்த வாரத்திலே ஒரு தேவ செய்தியை நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 16, 17 வசனங்களை மீண்டும் ஒரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. அப்ப இந்த 2 வசனங்களிலே ஒரு காரியத்தை நாம வந்து தெரிந்து கொள்கிறோம். 2 காரியங்களை நாம தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, நான் யார். இரண்டாவது, நான் எப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 காரியங்களை இந்த 2 வசனங்களிலே நாம தெரிந்து கொள்கிறோம். முதலாவது வசனம் சொல்லுகிறது, நான் யார் என்று முதலாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப நான் யார் என்று ஒரு கேள்வியை நாம கேட்கும் போது ஆண்டவருடைய வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது. நான் யார் என்று உலகத்திலே போய் நான் கேட்கும் போது உலகம் சொல்லுகிறது, நீ ஒரு பாவி, நீ ஒரு பரதேசி, நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு அக்கிரமக்காரன், நீ ஒரு அநியாயக்காரன், நீ ஆகாதவன், நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ எதற்கும் பிரயோஜனமற்றவன். இது உலகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. நான் யார் என்ற கேள்வியை உலகத்திற்கு முன்பதாக வைக்கும் போது அங்கே பதில் வேறு விதமாய் இருக்கிறது. நான் யார் என்ற ஒரு கேள்வியை வேதத்திற்கு முன்பதாக வைக்கும் போது அங்கே பதில் வேறு விதமாய் இருக்கிறது. உலகம் சொல்லுகிறது நீ பாவி என்று, வேதம் சொல்லுகிறது நீ என்னுடைய ஆலயம் என்று. அல்லேலூயா. உலகம் சொல்லுகிறது உன்மேல் அநேக பழிகளும் பாவங்களும் இருக்கிறது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசமாய் இருக்கிறார் என்று. இப்ப நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது எதற்கு பின்னாக போக வேண்டும்? அல்லேலூயா. என்னை குற்றப்படுத்துகிற உலகத்திற்கு பின்னால் நான் போக வேண்டுமா? என்னை ஏற்றுக்கொள்ளுகிற என் தேவனுக்கு பின்பதாக நான் போக வேண்டுமா? என்னை பாவி என்று வர்ணிக்கிற உலகத்திற்கு பின்னால் நான் நடந்து கொண்டிருக்க வேண்டுமா? என்னை ஆலயம் என்று சொல்லுகிற வேத வசனங்களுக்கு பின்னாக நான் போக வேண்டுமா? நீ குற்றம் உள்ளவன், நீ குறை உள்ளவன் என்று என்மேல் குற்றப்படுத்துகிற உலகத்திற்கு பின்னால் நான் போக வேண்டுமா? அல்லது என்னை அபிஷேகம் பண்ணி நீ நான் வந்து வாழுகிற ஆலயம் என்று பரிசுத்த ஆவி உனக்குள் வாசமா இருக்கிறார் என்று சொல்லுகிற வேத வசனங்களுக்கு பின்னால் நான் வாழ வேண்டுமா?
ஆண்டவருடைய வேதம் கேட்கிறது, இதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. இதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, அனுதின வாழ்வின் அடிப்படையிலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னன்னா, நான் யார்? நான் யார்? அப்போ வேதம் என்னை எப்படி தீர்ப்பிடுகிறதோ அதுதான் உண்மையானது. வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் மெய்யானது. வேறு எந்த ஒரு ஒப்பீனியனை குறித்தும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறது அதுவல்ல முக்கியம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. ஆனால் யாரோடு கூட நிரந்தரமாய் நித்தியத்திற்கு நாம் ஜீவிக்க போகிறோமோ அந்த ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார், அந்த பரலோகம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது, அது மாத்திரம்தான் எனக்கு முக்கியமானது. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாய் வாழ போவதில்லை. எனவே இந்த உலகம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் நிரந்தரமாய் வாழ போகிற இடம் பரலோகம். எனவே அந்த பரலோகம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறது, அந்த பரலோக தேவன் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பது எனக்கு முக்கியமாய் இருக்கிறது. பாவத்தில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்வை உலகம் பாவத்திலேயே முடிக்க விரும்புகிறது. ஆனால் பாவத்தில் ஆரம்பிக்கப்பட்ட என்னுடைய வாழ்வை பரிசுத்தத்தில் முடிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இப்போ நமக்கு எந்த வாழ்வு தேவை என்பதை நாம தான் முடிவு செய்யணும். பாவத்திலே துவங்கின வாழ்வை பாவத்திலேயே முடிக்க போகிறோமா, அல்லது பாவத்தில் துவங்கின வாழ்வை பரிசுத்தத்தில் முடிக்க போகிறோமா? பாவத்தில் துவங்கின வாழ்வை நாம உலகத்திலேயே முடிக்க போகிறோமா, அல்லது பாவத்தில் துவங்கின வாழ்வை பரலோகத்தில கொண்டு போய் நம்ம முடிக்க போகிறோமா? அல்லேலூயா. அப்போ ஏதாவது நமது வாழ்வில ஒரு வயதுல, ஒரு வருடத்துல, ஒரு நாளுல, ஒரு நிமிடத்துல நின்று நாம் சற்று யோசித்து பார்ப்போமே என்றால் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னா விளக்குகிறது. அப்ப எனக்கு ஒரு காரியத்துல உடன்பாடு இல்லை. என்ன உடன்பாடு இல்லை? பாவத்திலே தான் நான் பிறந்தேன். உலகமும் அதைத்தான் சொல்லுகிறது, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய துவக்கம் எதில் இருந்தது? பாவத்தில் இருந்தது. உலகம் சொல்லுகிறது. என்னுடைய துவக்கம் எதில் இருந்தது? பாவத்தில் இருந்தது. வேதம் சொல்லுகிறது. ஆனால் உலகம் சொல்லுகிறது, நீ பாவத்திலே நீ பிறந்ததினாலே பாவத்திலே தான் நீ என்ன செய்ய வேண்டும், உன் வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், உலகத்திலே பரிசுத்தமான வழிகள் என்பது கிடையாது. உலகத்திலே நம்மை சுத்திகரிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடையாது. அப்ப பாவத்திலே துவங்கின என் வாழ்வு நான் உலகத்திலே இருக்கிற வரைக்கும் அல்லது உலகத்தை பின்பற்றுகிற வரைக்கும் அது என்னை எங்க கொண்டு போய் தான் முடிக்கும் அப்படின்னா பாவத்துலதான் என்னை அது கொண்டு போய் முடிக்கும். ஆனால் பாவத்திலே தான் என் வாழ்வு துவங்கினது வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீ விரும்பினால், கரெக்டா, நீ விரும்பினால், நீ மனது வைத்தால் நீ என்ன ஆகலாமா? நீ பரிசுத்தத்திற்கு பரலோகத்திற்கு நீ கடந்து வரலாம். அப்ப நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு உலகம் அழைத்துக் கொண்டு போகிறது, நிரந்தரமான வாழ்வுக்கு வேதம் அழைத்துக் கொண்டு போகிறது. அநித்தியமான வாழ்வுக்கு உலகம் அழைத்துக் கொண்டு போகிறது, நித்தியமான வாழ்வுக்கு வேதம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா அழைத்துக் கொண்டு போகிறது. அப்போ பாவி என்று பிறந்த ஒருவனை கடைசி வரைக்கும் உலகம் எப்படி வைத்திருக்கிறது அப்படின்னா பாவியாகவே வைத்திருக்கிறது. நீங்களும் நானும் மனம் திரும்புவதற்கு இந்த உலகம் நமக்கு என்ன கிடையாது, வாய்ப்பை நமக்கு கொடுப்பதில்லை. தவறுகளுக்கு மேலாக தவறுகள், குற்றங்களுக்கு மேலாக குற்றங்கள், இல்லையா? ஒரு மனிதன் ஒரு குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் அவன் கடைசி வரை திருந்துவதற்கு இந்த உலகம் அவனை அனுமதிப்பது கிடையாது. அவன் திருந்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த உலகத்திலே மனம் திருந்துவதற்கோ தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கோ நம்மை சுத்திகரிப்பதற்கோ உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் உலகமே எதில் இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. பாவத்திலே இருக்கிற உலகத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அது நம்மை எப்பொழுதும் மேற்கொள்ள பார்க்கிறது, அல்லது அந்த பாவமானது, பாவ சூழ்நிலைகள் நம்மை விழுங்க பார்க்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி, வேதம் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா அழைக்கிறது. அப்போ நீ பாவத்தில் பிறந்தாய், கடைசி வரைக்கும் நீ எதுலதான் இருக்கணும்? பாவத்துலதான் இருக்கணும். உலகம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தில் தான் நீ பிறந்தாய், ஆனா நீ மாத்திரம் கொஞ்சம் மனசு வச்ச அப்படின்னா, நீ மாத்திரம் என்னுடைய சத்தியத்தை கொஞ்சம் அறிய ஆரம்பித்தாய் என்றால், நீ மாத்திரம் கொஞ்சம் மனம் திரும்பிட்ட அப்படின்னா, நீ மாத்திரம் என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு அர்ப்பணித்து விட்டால், நீ மாத்திரம் ஒரு பரிசுத்தத்திற்கு உன்னை நீ அர்ப்பணித்து விட்டால்,
நீதான் நான் வந்து வாழுகிற ஆலயம் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உலகம் என்னை பாவியாகவே வைத்திருக்க விரும்புகிறது. ஆனால் பாவியாய் பிறந்த என்னை தேவனுடைய ஆலயமாக மாற்ற விரும்புவது தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, உலகம் வேணுமா? நம்மை அவருடைய ஆலயமாக மாற்ற விரும்புகிற தேவன் நமக்கு வேணும். யார் வேணும்? அப்ப ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவர் விரும்புகிறபடி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாற்ற முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரிடத்துல நமது தேவைகளை கேட்பதல்ல, நம் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால அதை குறித்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். தட்ஸ் ஆல். ஓகே. அப்ப இப்ப நாம வந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வீற்றிருக்கிற இடத்துக்கு போகணும். அதுதான் நோக்கம். உங்களை தேவன் தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டது எதற்காக அப்படின்னா, எதற்காக? அவருடைய பரலோகத்துக்கு நம்ம போகணும். அவருடைய கிருபையினாலே இப்ப நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னா ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். கரெக்டா? அப்போ தேவனுடைய ரத்தம் என்ன செய்தது? மீட்டது. ஆனா தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. அப்போ நான் பாவத்தில் இருந்து மீட்படைய இயேசுவின் ரத்தம் எனக்கு தேவைப்பட்டது. இந்த பாவ உலகத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட பரலோகத்திற்கு போவதற்கு தேவனுடைய கிருபை எனக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம கூட பார்த்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் எந்த இடத்துல என் ரத்தம் உனக்கு போதும்னு தேவன் நமக்கு சொல்லல, ஆனா என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே, நான் இந்த பலவீனத்துல இருக்கிறேன், முள் ஒன்று என்னை குத்தி கொண்டிருக்கிறது. பவுல் சொன்னார், முள் ஒன்று என்னை குத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பதில், என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் இருக்கும். அப்ப இது என்ன காலம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, இது வந்து மீட்பின் காலம் அல்ல. இது என்ன காலம் அப்படின்னா கிருபையின் காலம். அப்ப மீட்கப்படுவதற்கு எனக்கு ரத்தம் எவ்வளவுக்கு அவசியப்பட்டதோ அதே போல ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு தேவனுடைய கிருபையும் எனக்கு என்னவா இருக்கிறது அப்படின்னா அவசியமா இருக்கிறது. அப்ப ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவன் மேலும் 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 அவன் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய கிருபை என்மேல் என்ன பண்ணணும் அப்படின்னா இறங்கணும். ரத்தம் எத்தனை தடவை சிந்தப்பட்டது? ஒரே தடவை. ஆனா கிருபை நம்மேல் ஊற்றப்படுவதற்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. இல்லையா? அப்ப ரத்தம் என்னை பரிசுத்தமாக்குவதற்கு ரத்தம் ஒரு தடவை சிந்தப்பட்டது. ஆனா தேவனுடைய கிருபைகள் என்மேல் நான் எப்ப கேட்டாலும் என்மேல் அந்த கிருபை என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ பாவத்தில் இருந்து என்னை மீட்பதற்கு ரத்தம் பிரயோஜனமா இருந்தது. மீட்கப்பட்ட நான் இப்பொழுது பரலோகத்துக்கு போவதற்கு எனக்கு என்ன வேணும்? தேவனுடைய கிருபை வேணும். என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஆலயமாக நீங்களும் நானும் மாறணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய கிருபை வேணும், அவருடைய இரக்கங்கள் வேணும், அவருடைய அன்பு வேணும், அவருடைய தயவு நமக்கு வேணும், அவருடைய மாசற்ற அந்த எல்லா நன்மையான அபிஷேகமும் நமக்கு வந்து வேணும். அப்ப ஆண்டவருடைய வேதம் கேட்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப எப்பொழுதெல்லாம் உலகம் நம்மை பாவத்திற்கு இழுக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் உலகம் நம்மை தவறு செய்வதற்கு இழுக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் கேடான சிந்தனைகள் நமக்குள் எழுப்பி வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், டேய் நீ யாரு? தேவனுடைய ஆலயம். உனக்குள்ள யார் வாசமாக இருக்கிறார்? பரிசுத்தாவே வாசமா இருக்கிறார். இந்த கேடான சிந்தனைகள் உனக்குள்ள வரக்கூடாது. இந்த கேடான பாவத்தை நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. இந்த கேடான பாவத்தை நீ வந்து செய்யக்கூடாது. ஐயோ அவன் செய்யறானே, அவன் வந்து உலகத்தான், நீ பரலோகத்தான். அல்லேலூயா. அவன் உலகை சார்ந்தவன், நீங்க யாரு? பரலோகத்தை சார்ந்தவன். அப்போ இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் அறியப்பட்டிருந்தால் மட்டும்தான் நாம தவறு செய்கிற போது அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா, தம்பி இப்படி செய்யாதப்பா. அதுதான் ஆண்டவருடைய வேதம் கேட்கிறது. நீங்கள் யார் என்பதை அறியாது இருக்கிறீர்களா? நீங்கள் யாரு? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வந்து வாசமா இருக்கிறது. இதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப எப்பொழுதெல்லாம் நெருக்கங்களும் பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் வந்து உலகத்தின் வழிகளிலே நம்மை வந்து நடத்த விரும்புகிற போது, நெருக்குகிற போது உங்கள் இருதயம் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் தாவீதினுடைய இருதயம்
எப்பொழுதும் அவனோடு பேசிக் கொண்டிருந்தது. அவனும் இருதயத்தோடு தன் ஆத்மாவோடு எப்பொழுதும் பேசுகிறவனாய் அவன் மாறினான். அல்லேலூயா. ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பின்னால் சென்று கொண்டிருந்தவன். வேதம் சொல்லுகிறது கறவல் ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்தவன். தேவனுடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை. அப்போ வேதத்திலே யார் ஒவ்வொருவருடைய துவக்கமும் எப்படி இருந்தது? ஆபிரகாமும் சாராளும் வெறுங்கையோடு தேவனிடத்திலே வந்தார்கள். ஆனால் இன்று வரைக்கும் வேதத்தின்படி பார்க்கும்போது உலகத்திலே இன்று வரை கூட அவனை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவனை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இனம், ஒரு ஜனம் வேறு எங்கும் கிடையாது. இன்று வரைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தின் அந்த அபிஷேகம் வேறு எந்த ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. நாம எல்லாரும் எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம எல்லாரும் தேவனுடைய மகன் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் சந்ததியில நாம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவனுடைய ஐஸ்வர்யத்தோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னமும் ஆபிரகாமின் சொத்துக்கள் குறைவதில்லை. அல்லேலூயா. இன்னமும் ஆபிரகாமின் சொத்துக்கள் குறைவதில்லை. கோடான கோடி ஜனங்கள் ஆபிரகாமின் இனத்திலே இணைக்கப்பட்ட ஆபிரகாமின் மூலமாக தேவனால் நாம் என்ன செய்யப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அள்ள அள்ள எடுக்க குறையாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம், நீயே ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. இல்லையா? அப்ப ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆசீர்வாதத்திற்கு வந்து என்னிடத்திலே இருக்கிற உன்னையே அநேகருக்கு நான் என்னவாய் வைக்க விரும்புகிறேன், ஆசீர்வாதமாய் நான் வைக்க விரும்புகிறேன். தினமும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் உம்முடைய ஆலயம் அல்லவா ஆண்டவரே, உம்மால் உம்முடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன் அல்லவா, உம்முடைய கிருபைகளினாலே ஒவ்வொரு வினாடியும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லவா, எனவே என்னை அநேகருக்கு நீர் என்னவாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் கிட்ட சொல்லணும், எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யம் எதுக்கு அப்படின்னா பிறரை ஆசீர்வதிப்பதற்காக. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் எதுக்கு அப்படின்னா பிறரை ஆசீர்வதிப்பதற்காக. வேதம் சொல்லுகிறது, நீங்க உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுப்பதல்ல ஆசீர்வாதம், அது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய கடமை. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போ தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக தேவனே என்னையே நீர் என்ன செய்யும், அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும் ஆண்டவரை என்று நாம் ஜெபிக்கும் போது அதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யார் என்பதை அறியாது இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் யார் என்பதை அறியாது இருக்கிறீர்கள். அதுதான் ஆண்டவருடைய வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம். நீங்கள் யார் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அதோடு மாத்திரமல்ல, ஆலயமாய் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவி உங்களில் என்ன செய்கிறது அப்படின்னா வாசமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் யாரு பாக்கியவான்களா, நீங்களும் நான் பரிசுத்தவான்களா? அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஆண்டவருடைய வேதம் பதில் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஓகே, அப்ப நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அதுக்கு 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது, நான் யார். அதற்கு 16வது வசனம் பதில், நான் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதுக்கு 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம கேள்வி என்ன, பரிசுத்தமாய் இருக்க முடியுமா? தேவனை போல நான் பரிசுத்தமாய் இருக்க முடியுமா அப்படின்னா உலகம் சொல்லுது, நீ ஒரு மனுஷன். நீ யாரு? நீ ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் உன்னால என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாலாம் இருக்க முடியாது. ஒரு மனுஷன் அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்வான், கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். அதெல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் வந்து கண்டு காணாம அப்படி இருப்பாரு. இது வந்து உலகம் சொல்லுகிற வழி. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எப்ப நீ அப்படி இப்படி எல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீ பரிசுத்தமா ஆகியே தீரணும். ஏன் நீ பரிசுத்தமா ஆகியே தீரணும் அப்படின்னா, நீ தான் நான் வந்து வாழுகிற ஆலயம். ஆலயம் எப்படி இருக்கணும், அது எப்பொழுது தினமும் அது சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும். அப்போ இந்த ஆலயம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேவனுடைய. அப்ப எனக்கு மனிதன் என்று பெயர் இருந்தது, மாம்சம் என்று பெயர் இருந்தது, எனக்கு அயோக்கியன் என்று பெயர் இருந்தது, பாவி என்ற பெயர் இருந்தது, அக்கிரமக்காரன் என்ற பெயர் இருந்தது, அநியாயக்காரன் என்ற பெயர் இருந்தது. ஆனால் அதை ஒரு நாளிலே தேவனுடைய ரத்தம் என்னை கழுவினதினாலே இப்போ எனக்கு என்ன பேர் வந்துடுச்சு அப்படின்னா, நீதான் நான் வந்து வாழுகிற ஆலயம். அல்லேலூயா. அப்போ பாவி
பாவியாய் இருந்த என்னை ஆலயமாய் மாற்றினது எது? ஆண்டவருடைய ரத்தம். அல்லேலூயா. அப்ப பாவியாய் இருந்த என்னை ஆலயமாய் மாற்றினது எது? தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, தேவன் என்னை நேசித்த விதம், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம். அப்போ பாவி என்று உலகம் சொல்லிட்டு, ஆகாதவன் என்று உலகம் சொல்லிட்டு, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அவருடைய ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டது. அந்த நாள் முதல் நான் என்னவாய் மாறி இருக்கிறேன் அப்படின்னா ஆலயமாய் மாறி இருக்கிறேன். அப்போ ஒரே ஒரு விசை தேவனுடைய ரத்தம் என் மேல் ஊற்றப்பட்டது, நான் அவருடைய ஆலயமாய் மாறி இருக்கிறேன். இப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது அனுதினமும் அது பரிசுத்தமாய் இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் நிமிடமும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமாய் இருக்கணும். அந்த பரிசுத்தத்திற்கு எனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா தேவனுடைய கிருபை எனக்கு வேணும். அப்ப ஒரு தடவை சிந்தப்பட்ட ரத்தம் போல அல்லாமல் ஒவ்வொரு வினாடியும் நம்ம ஊற்றப்படுகிறதுக்கு பேருதான் என்னது அப்படின்னா கிருபை. அந்த கிருபையில தான் உங்களுக்கான ஆசீர்வாதம் இருக்கு, அந்த கிருபையில தான் உங்களுக்கான பரிசுத்தம் இருக்கு, அந்த கிருபையில தான் உங்களுக்கான அபிஷேகம் இருக்கு, அந்த கிருபையில தான் உங்களுக்கான வாழ்வு இருக்கு, அந்த கிருபையில தான் நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பது அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் யாரு என்றால் ஆண்டவருடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்ப ஒரு விசை ரத்தத்தினாலே பரிசுத்தமாக பாவி என்று அழைக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் அதே உலகத்தில் என்னவாக மாற்றுகிறார்? ஆலயமாக மாற்றுகிறார். ஆனால் மீண்டும் அந்த ஆலயத்தில் என்ன வரக்கூடாது? பாவம் வரக்கூடாது. அப்படி பாவம் வந்தால் ஆலயம் என்னாகும்? அதனுடைய பரிசுத்தம் கெட்டு போகும். யார் அந்த ஆலயம்? நாம தான் அந்த ஆலயம். அப்ப மீண்டும் பாவம் நம்மிடத்தில் வரும்போது ஆலயத்தின் பரிசுத்தம் என்ன ஆகிறது அப்படின்னா அது கெட்டு போகிறது. அப்ப இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஆலயம் அப்படின்னாலே அது பொது பொருள். ஆலயம் என்பது யாருக்கு சொந்தம் அப்படின்னா இது என்னுடைய ஆலயம், ஒருவரும் சொந்தம் பண்ண முடியாது. ஆலயம் என்றாலே அது ஆண்டவருக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆலயம் என்றாலே அது யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். அது மனிதர்களுக்கு சொந்தம் அல்ல. அப்படி பார்த்தா நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் என்பது உண்மை என்றால் நாம் நமக்கே சொந்தம் கிடையாது. அப்ப இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி பராமரிக்கணும், எப்படி நடத்தணும், எந்த வழிகளிலே நம்ம பிரயாணம் பண்ணணும், எதையும் சுயமாய் சிந்தித்து நடப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா அதிகாரம் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் நாம எப்படி வச்சுக்கணும்? அப்போ நீங்கள் சுயமாய் சிந்தித்து நீங்கள் நடக்கும் போது ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். நீங்கள் சுயமாய் பேசும்போது ஆலயத்தை கெடுக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்பப்படியான செயல்களை, காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஆலயத்தை நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் அப்படின்னா கெடுக்கிறீர்கள். அல்லேலூயா. இல்லையா? அன்னைக்கு காலையில கூட மதன் தான் அனுப்புனர் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, எதையும் திட்டமிட்டு ஒரு இது பிளான் பண்ணியாச்சு. ஆண்டவரே இப்பெல்லாம் நான் செய்ய போறேன், இப்போது நீர் என்ன பண்ண என்னுடைய இந்த பிளானை ஆசீர்வதியும். தப்பு. திட்டம் போட்டது யாரு? நான். இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? நான். அப்ப நம்மளே ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு ஆசைப்பட்டதை எல்லாம் திட்டமாக்கி ஜபம் அப்படிங்கிற பேர்ல யார்கிட்ட ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரே இதை நீர் என்ன பண்ணும்? ஆண்டவரே ஆசீர்வதியும். ஓகே. ஆனா வேதம் நமக்கு எப்படி போதிக்குது அப்படின்னா முதல்ல நீ ஜெபம் பண்ணு, திட்டங்களை தருபவர். ஒரு ஃபாதரோட பாட்டு இருக்கா, என்ன பாட்டு? திட்டங்கள் தருபவரும் நீர்தானே, அதை செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானே. அப்ப திட்டம் போடுறதுக்கும் நமக்கு என்ன இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு அது ஒரு பாரமே இல்லை. செயல்படுத்துவது நமக்கு ஒரு பாரம் இல்லை. ஏன்னா திட்டம் போடுறதும் அவர்தான், நம்ம வாழ்வுல செயல்படுவது அவர்தான். அப்போ இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது பெரிய பிரச்சனைகள், சின்ன சின்ன கவலைகள் அல்லது பெரிய கவலைகள், சின்ன சின்ன பாரங்கள் அல்லது பெரிய பாரங்கள் நமது வாழ்வில தொடர்ந்து காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா திட்டங்கள் என்னுடையது அவருடையது அல்ல, செயல்படுத்துவது நான் அவருடையது அல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நாம ஒரு பிளானை போட்டுட்டு நம்ம வாழ்வு இப்படிதான் இருக்கணும், நம்ம ஃபேமிலி இப்படிதான் நடத்தணும், என் குடும்பத்தை இப்படிதான் நடத்தணும், இதைத்தான் நான் செய்யணும், இதைத்தான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், நம்ம வீடு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? நம்ம வீடு இப்படிதான் இருக்கும்னு சொல்றோம். ராங். இப்படிதான் நான் செய்வேன். ராங். ஏன்? திட்டங்களையும் செயல்படுத்துதலையும் நமக்கு தருகிறவர் யாரு? ஆண்டவர். அப்போ ஜெபித்து நாம நடக்கும் போது திட்டங்களையும் அவரே தருவார், செயல்படுத்துகிறதையும் அவரே தருவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி தலை கீழாக நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்.
நாம ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு என் இருதயத்தில் அதை நான் நிர்ணயம் பண்ணி தேவ சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால அநேக ஜெபங்கள் என்ன செய்யப்படுவதில்லை, கேட்கப்படுவது கிடையாது. அப்ப நான் யார்? தேவனுடைய ஆலயம். நான் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போ என்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவது என்னது? என்னுடைய சுய சிந்தனைகள், என்னுடைய சுய எண்ணங்கள், என்னுடைய சுய வார்த்தைகள், என்னுடைய சுய கிரியைகள் முதலாவது இந்த ஆலயத்தை என்ன செய்கிறது? பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது. அடுத்து உலகத்துல இருந்து நம்ம ஐடியாக்கள் கேட்கிறோம் இல்லையா? உலகத்துல இருந்து பல ஆலோசனைகளை கேட்டு 4 மனிதர்கள் கிட்ட போய் நம்ம வந்து கேட்டு, கிறிஸ்தவர்கள் யாரு? மற்றவர்களுக்கு ஆலோசனைக்காரர்களாக தேவன் நம்மை வைத்திருக்க, தேவனை அறியாதவர்களிடத்துல போய் நாம ஆலோசனைக்கு யோசனைக்கு நிக்கிறோம். உண்மையா இல்லையா? உங்க நெஞ்சத்தோடு சொல்லுங்க. நாம யாரு? தேவனை அறிந்தவர்கள். தேவன் யாரு? அவர் ஆலோசனையின் கர்த்தர், யோசனைகளின் பிதா. ஆனா நாம ஆலோசனைக்கு யோசனைக்கு யார்கிட்ட போய் நிக்கிறோம்? தேவனை அறியாத ஜனங்க கிட்ட போய் நிக்கிறோம். இந்த வேத புத்தகத்துல சொல்லப்படாத ஆலோசனைகளையும் யோசனைகளையும் வெளியிலே ஒருவனும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிவிட முடியாது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயம், இந்த ஆலயத்திலே நீர் எப்பொழுதும் குடியிரு. அல்லேலூயா. முதல் கன்ஃபர்மேஷன் என்ன வேணும்? ஆலயமாய் ரத்தத்தினால் நம்ம மாற்றப்பட்டு இருந்தாலும் இந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறாரா? அதுக்கு என்ன வேணும்? தேவனுடைய கிருபை வேணும். அப்ப இந்த ஆலயத்தை நீங்களும் நானும் சுத்திகரிப்பதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஆலயம் என்பது என்னது? நான், எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், எப்படி கெடுத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய எண்ணம், சுய வார்த்தை, சுய கிரியைகள் முதலாவது இந்த ஆலயத்தை கெடுக்கிறது. 3 காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் என்னை முதலாவது என்ன பண்ணுகிறது? கெடுக்கிறது. என்னுடைய சிந்தனை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய கிரியைகள் இந்த ஆலயத்தை முதலாவது கெடுக்கிறது. அடுத்து வந்து என்னன்னா, இந்த ஆலயம் என்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமத்தை அறியாதவர்களை நான் உள்ள கொண்டு வரேன். கரெக்டா? அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படி தீட்டுப்பட்டது சொல்லுங்க. சாலமோன் கட்டின ஆலயம் யாரால் தீட்டுப்பட்டது? யாரால் தீட்டுப்பட்டது? பாபிலோனின் படையெடுப்பில் தீட்டுப்பட்டது. அங்கே இருந்த பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாம் கூட எங்க போய் கிடந்தது? அந்த பாத்திரத்தை அவர்கள், அந்த ராஜாவினுடைய வம்சத்தர் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் இல்லையா? இயேசு நின்று பிரசங்கம் பண்ணின அந்த எருசலேமின் ஆலயம் தீத்து ராயனால் என்ன செய்யப்பட்டது? கிபி 70 தீட்டுப்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு ஆலயத்தை நீ கெடுத்தால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆலயத்தை கெடுப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, நானே என் ஆலயத்தை என்ன பண்ண முடியும்? கெடுக்க முடியும். எதன் மூலம்? என் சிந்தனை, என் சொல், என்னுடைய செயல். இதன் மூலமா என் ஆலயத்தை நான் கெடுக்க முடியும். பிறரை நான் அனுமதிக்கும் போது, கரெக்டா? பிறரை நான் அனுமதிக்கும் போது தேவனை அறியாத ஜனங்களுடைய யோசனைகளை, ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆலயம் என்ன ஆகிறது? தீட்டுப்படுகிறது. புரியுதா? அப்ப நீங்களும் நானும் யாரிடத்திலே யோசனைகளை பெற வேண்டும்? என் ஆண்டவரிடத்திலே. யாரிடத்திலே ஆலோசனைகளை பெற வேண்டும்? என் ஆண்டவரிடத்திலே. யாரிடத்திலே வழிமுறைகளை நாம் கேட்க வேண்டும்? என் ஆண்டவரிடத்திலே. ஆனால் நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, உலகத்தாரிடத்திலே போய் நம்ம ஆலோசனைகளை, யோசனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆலோசனை கர்த்தர் ஒருவர் இருக்க, அவரை விட்டு அவர் வந்து வாசமாய் இருக்கிற ஆலயம் உலகத்தானிடம் இருந்து என்ன பெறுகிறது? ஆலோசனைகளை, யோசனைகளையும் பெறுகிறது. தேவனுடைய நாமத்தை அறியாதவர்களுடைய ஆலோசனைகளும் யோசனைகளும் வீண். தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளாதவர்கள் நமக்கு ஆலோசனைகளையும் யோசனைகளையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிறவன், தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யாதவனுக்குள் என்ன குடி இருக்கும்? என்ன குடி இருக்கும்? உலகம். என்ன குடி இருக்கும்? பிசாசு. என்ன குடி இருக்கும்? பாவகரமான எண்ணங்கள் அவனுக்குள். அப்போ தேவனை ஆராதனை செய்வதற்கு மறுதலிக்கிறவனுடைய உள்ளமானது அது இருளானது. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நமது உள்ளம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எப்போதும் வெளிச்சமாய் இருக்கணும். வெளிச்சம் இருளின் இடத்துல போய் ஆலோசனை கேட்க கூடாது. இல்லையா? இல்லையா? வெளிச்சம் எங்க போய் ஆலோசனை கேட்க கூடாது? இருளின் இடத்துல போய் ஆலோசனை கேட்க கூடாது. பரிசுத்தம்
பாவத்திலே போய் என்ன கேட்க கூடாது? ஆலோசனை கேட்க கூடாது. பரலோகத்திற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் உலகத்திலே போய் என்ன கேட்க கூடாது? ஆலோசனைகள் கேட்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கான கிறிஸ்தவர்கள் எதன் பின்னால் நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறவன், தேவனுடைய வேதத்தை வாசிக்கிறவன், ஆலயத்திற்கு வந்து போகிறவன் யாரிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறான் அப்படின்னா, ஜெபிக்காதவன் இடத்திலே, வேதத்தை வாசிக்காதவன் இடத்திலே, தேவனை ஆராதனை செய்யாதவன் இடத்திலே போய் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதை எப்படி செய்யலாமா? அதை அப்படி செய்யலாமா? நீ என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயம். உன் சொந்த யோசனைகளினாலே அல்லது என்னை அறியாத, என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை மறுதலிக்கிறவனுடைய யோசனைகளின்படி நீ செய்யும் போது உன் ஆலயத்தை நானே கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்படாத ஒரு வீடு, தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்படாத ஒரு வாழ்க்கை, தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்படாத ஒரு குடும்பம் ஒரு நாளும் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது கிடையாது. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம் என்பது உண்மையானால் இரண்டு காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால், நானே சுயமாய் சிந்தித்து, நானே சுயமாய் பேசி, நானே சுயமாய் செய்வதற்கு, செயல்படுவதற்கு எனக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. நம்பர் 2, நான் எந்த தேவனை ஆராதனை செய்கிறேனோ, எந்த தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேனோ, எந்த தேவன் இந்த ஆலயத்திலிருந்து வாசமாய் இருக்கிறாரோ, அவரை ஏற்றுக்கொள்ளாத, துதிக்காத, ஆராதனை செய்யாத, அவரை மறுதலிக்கிற, அவரை உதாசீனப்படுத்துகிற எவனிடத்திலும் நீங்கள் நான் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செய்யும் போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் சுய சிந்தனை, சுய சொல், சுய செயல் உன்னை எப்படி கெடுக்குமோ அதே போலத்தான் என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய ஆலோசனைகளை, யோசனைகளையும் இந்த ஆலயத்திற்குள் நீ அனுமதிக்கும் போது அந்த ஆலயம் கெட்டு போகும். நானே அந்த ஆலயத்தை என்ன செய்வேன் கர்த்தர் சொல்றார் அப்படின்னா, கெடுப்பேன் என்று. வாசிங்க 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் எப்படி கெடுக்க முடியும்? எப்படி கெடுக்க முடியும்? தேவனுடைய ஆலயம் என்பதெல்லாம் நான் ஞானஸ்நானம் பெற்றாச்சு, தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நான் பாவி. கழுவப்பட்ட பின்பு என்னை கர்த்தர் என்னவாக கட்டி எழுப்ப விரும்புகிறார் அப்படின்னா, ஆலயமாக தேவன் என்னை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் எப்படி கெடுக்கலாம்? 2 டைப்ல கெடுக்கலாம். ஒன்று, என்னுடைய சொந்த யோசனை, சொந்த வார்த்தை, சொந்த செயல். நம்பர் 2, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, அறியாத, தேவனை மறுதலிக்கிற, தேவனை ஆராதனை செய்ய மறுக்கிற எவனிடத்திலிருந்து பெறுகிற ஆலோசனை, யோசனைகளும் உன்னுடைய ஆலயத்தை கெடுக்கும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ கெடுத்தாலும் சரி, அல்லது பிறருடைய யோசனைகளை நீ உன் வாழ்விலே அனுமதித்தாலும் சரி, நீ என்ன செய்கிறாய்? தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுக்கிறாய். அப்படி ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனே என்ன பண்ணுவாரா? கெடுப்பார். ஹல்லேலூயா. தேவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்தமா இருக்கிறது. அந்த பரிசுத்தமா இருக்கிறதுனாலே சொந்த யோசனைகளுக்கும், சொந்த வார்த்தைகளுக்கும், சொந்த செயல்களுக்குமே அங்கே இடம் கிடையாது. அப்படியானால் தேவனை அறியாதவர்களுடைய யோசனைகளுக்கும், தேவனை அறியாதவர்களுடைய வார்த்தைகளுக்கும், தேவனை அறியாதவர்களுடைய செயல்களுக்கும் இந்த ஆலயத்துல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, யோசனைகள் இருக்கக்கூடாது. யார் என்ன யோசனை வேணாலும் சொல்லட்டும், நாம் யாரிடத்தில் போய் யோசனைகளையும் ஆலோசனைகளையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு யோசனை, ஒரு ஆலோசனை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் கேட்க வேண்டியது யாரிடத்தில்? தேவனிடத்திலே, மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் அல்ல, தேவனை மறுதலிக்கிறவனிடத்தில் அல்ல. யோசனைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் செய்வதற்கு, அப்படி நீங்கள் செய்யும் போது தேவன் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார். இதுதான் வேத வசனம். காரணம் என்ன? ஏன் அவர் அதை கெடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய தன்மை என்னன்னா, ஒரு காரியம் பரிசுத்தமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டு அந்த பரிசுத்தம் அங்கே கெடும்போது கர்த்தர் சுத்தமாய் அதை என்ன பண்ணுகிறார்? கெடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அதை மீண்டும் அவரை என்ன பண்ணுவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. மீண்டும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப தீர்த்த ராயனால் எருசலேமின் தேவாலயம் என்ன செய்யப்பட்டது? தீண்டப்பட்டது. இன்று வரை எப்ப நடந்ததுன்னு சொன்ன கிபி 70 நடந்த சம்பவம். இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? கிபி 2017 இருக்கிறோம். ஹல்லேலூயா.
1947 வருடங்கள் ஆச்சு தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு. எத்தனை வருஷங்கள்? 1947 வருடங்கள் ஆச்சு தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு. இன்று வரை அந்த இடத்துல ஆலயம் கட்டப்படவில்லை. அது அப்ப தீட்டுப்பட்டது, மேலும் தீட்டுப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது? மசூதி. மசூதி. மீண்டும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல? இஸ்ரவேலர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் என்ன பண்ண முடியல? அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் அவங்களால என்ன பண்ண முடியல? புதுப்பிக்கப்பட முடியல. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி அந்த இடத்துல திரும்ப என்ன செய்யப்படணும்? ஆலயம் கட்டப்படணும். ஆனாலும் அதிலே யார் வந்து இறங்குவான்? பிசாசு வந்து இறங்குவான். பாழாக்கும் அருவருக்கும் தன் சட்டைகளோடு தேவனுடைய ஆலயத்திலே வந்து அமர்ந்து நான் தான் தேவன், எல்லாரும் என்னதான் இனி வழிபடணும் என்று. ஹல்லேலூயா. ஒரு விசை தேவனுடைய ஆலயம் கெடுக்கப்பட்டால் கெடுக்கப்பட்டதுதான். அப்ப ஆண்டவருடைய ரத்தம், ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆலயம் என்று பெயர் பெற்றோம். இப்பொழுது அந்த ஆலயத்திலே தேவனுடைய கிருபைகள் ஒவ்வொரு வினாடியும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபைகளுக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. அளவில்லாத கிருபை வேதம் சொல்லுகிறது. அடுத்து அந்த கிருபைகள் எப்படி இருக்கா? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கா? பழசா இருக்கா? அப்படியே பைபிள்ல போட்டிருக்கு, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புத்தம்பதிதா இருக்கிறது. அப்போ ரத்தம் என்பது ஒரு விசை சிந்தப்பட்டது, கிருபை என்பது ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த நாளுக்குரிய கிருபைகள் எப்படி இருக்கு? புதிதா இருக்கிறது. நேற்று வச்ச சாம்பார் அல்ல இன்னைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறது. நேற்று வைத்த சமையல் அல்ல, போன வாரம் செய்த சமையலை சூடு பண்ணி சாப்பிடுகிற நாள் அல்ல. ஆண்டவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகள் எப்படி இருக்கு அப்படின்னா புத்தம்பதிதா இருக்கிறது. அப்போ அந்த கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இருக்கணும்பா? ஒவ்வொரு நாளும் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். என்னால பரிசுத்தமாக்கி கொள்ள முடியல ஆண்டவரே, அதுக்குதான்ப்பா என் கிருபையை உனக்கு நான் அளவில்லாமல் வச்சிருக்கிறேன். ரத்தத்தினாலே ஒரு தடவை உன்னை நான் கழுவினேன், ஆனால் கிருபையினால் தினமும் உன்னை நான் பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். அப்ப தேவனுடைய கிருபையை பெறாமல் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக ரீடைன் பண்ண முடியாது. அப்ப என்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவர் இரண்டு காரியங்களை உபயோகம் பண்ணினார். ஒன்று அவருடைய மாசற்ற பரிசுத்தமுள்ள ரத்தம், இரண்டாவது அதே மாசற்ற பரிசுத்தமுள்ள தேவனுடைய கிருபை. அப்ப ரத்தத்தை பெற்றது உண்மை, ஆனால் கிருபையை பெற வேண்டியதும் உண்மை. ரத்தம் என்னை கழுவி என்னை ஆலயமாக மாற்றினது என்றால் தினமும் காலைதோறும் கிருபைகள் எப்படி இருக்கு? புதிதாக இருக்கிறது. அந்த புதிதான கிருபைகள் தான் இந்த ஆலயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா பரிசுத்தமாக்கும். வேற எந்த சோப்பு போட்டோம் இந்த ஆலயத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னா பரிசுத்தமாக்க முடியாது. அப்ப உலகத்தில் இருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பிரித்தெடுத்தாரா? பாவத்தில் இருந்து, பாவத்தில் என்னை வைத்திருந்த உலகத்தில் இருந்து என்ற அர்த்தம். கர்த்தர் என்னை பிரித்து எடுத்தார். எதற்காக? என்னை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக. உலகம் எனக்குள் பாவத்தை விதைக்க விரும்புகிறது, கர்த்தரோ எனக்குள் பரிசுத்தத்தை விதைக்க விரும்புகிறார். உலகம் எனக்குள் அநியாயங்களை விதைக்க விரும்புகிறது, ஆனால் தேவனோ ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவருடைய கிருபைகளை, அது எப்பேற்பட்ட கிருபை? புத்தம்பதியான கிருபைகள், ஃப்ரெஷ். அந்த கிருபைகளை அவர் எனக்கு வந்து கொடுக்க விரும்புகிறார். எது வேண்டும் என்பதை யார் தான் தீர்மானிக்கணும்? நாம தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. எது வேண்டும்? அப்போ நமது சொந்த சொல், செயல், சிந்தனைகளுக்கும் இடம் கிடையாது. நாம சுயமாய் சிந்தித்து, சுயமாய் பேசி, சுயமாய் செய்யும் போதும் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணுகிறான்? கெடுக்கிறான். தேவனை அறியாதவனிடத்திலே, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்திலே, தேவனை மறுதளிக்கிறவனிடத்திலே, தேவனை விட்டு விலகுகிறவனிடத்திலே இருந்து பெறுகிற ஆலோசனைகளும் அவன் மூலமாய் பெறுகிற எந்த ஒரு சகாயமும் அது ஒரு நாளும் அது தேவனுக்கு உகந்ததல்ல. அல்லேலூயா. அது தேவனுக்கு உகந்ததல்ல. அவனிடம் இருந்து பெறுகிற எந்த ஒரு சகாயமும் தேவனுக்கு உகந்ததல்ல. அப்போ அதுவும் ஆலயத்தை என்ன செய்யும்? அதுவும் ஆலயத்தை கெடுக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீயே, நான் உன்னை என்ன பண்ணிட்டப்பா? என் ரத்தத்தினால் ஆலயமா உன்னை நான் கட்டி இருக்கிறேன். அந்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதும் உன்னுடைய சொந்த காரியத்தினாலோ அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய ஆலோசனையினாலோ சகாயத்தினாலோ நீ உன் ஆலயத்தை நீ கெடுத்தால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர், நான் கெடுப்பேன்.
யாரு கெடுத்தாலும் தேவனிடத்தில் நமக்கு வாழ்வு உண்டு. உண்டா இல்லையா? இந்த உலகத்துல யார் வேணாலும் நம்மளை கெடுக்கட்டும், தேவனிடத்தில் நமக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. தேவனே கெடுத்தால், தேவனே கெடுத்தால் யார் இடத்துல போய் சரி பண்ணுவீங்க? சொல்லுங்க, யார் இடத்துல போய் சரி பண்ணுவீங்க? உலகத்துல இருந்து என்ன கேடுகள் என்ன அழிவுகள் வந்தாலும் நமக்கு விடுதலை யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் இடத்துல உண்டு. ஆனா இங்க தேவன் சொல்றாரு, அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். ஓகே, அப்போ ஆண்டவர் என்னை கெடுப்பாரே என்றால் எனக்கு வாழ்வு என்பது கிடையாது. ஆண்டவர் என்னை கெடுத்து போடுவாரே என்றால் பரலோகத்திற்குள் என்னால் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் என்னை கெடுத்து போடுவாரே என்றால் அது அந்த ஆலயத்தை இடித்து போடுவதற்கு சமம். இடித்து போட்ட ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். அப்படியே நம்ம சொந்த பிரயாசத்துல நம்ம கட்டி எழுப்பினாலும் அதில் தேவனுடைய ஆவி வந்து குடியிருப்பார் என்பது நம்மளால கேரண்டி கிடையாது. அப்ப தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் வாழ்ந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். அப்போ என்னுடைய சொந்த காரியத்தையும் ஆலயத்திற்குள் நான் கொண்டு வரக்கூடாது, பிறருடைய ஆலோசனைகளையும் நான் ஆலயத்திற்குள் கொண்டு வரக்கூடாது, உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் ஆலயத்திற்குள் நான் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் தேவன் என்னை கட்டி எழுப்பின ஆலயத்தை நான் என்ன செய்கிறேன்? கெடுக்கிறேன். அப்படி நான் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவனே அந்த ஆலயத்தை முற்றிலுமாய் கெடுத்து போடுவார். அல்லேலூயா. அப்போ நாம யாரை பிரியப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்மை பிரியப்படுத்த பார்த்தாலும் தவறு. கரெக்டா? தேவனை அறியாத, ஏற்றுக்கொள்ள மறுக்கிற, ஆண்டவரை ஆராதனை செய்ய மறுதளிக்கிறவனை நாம ஏற்றுக்கொள்ள போதும் இந்த ஆலயத்தை நீங்களும் என்ன செய்கிறோம் அப்படின்னா கெடுத்து போடுகிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பினால் அது சமீபமாய் இருக்கும். மனம் திரும்பாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் தூரமாய் இருக்கும். That's all. மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கும். மனம் திரும்பவில்லை என்றால் அந்த மனிதர்களுக்கு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? அது தூரமாய் இருக்கும். சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். ஏன்? முதல்ல யாருக்கிட்ட இருந்து இந்த சரீரத்தை பெற்றோம்? யார் இந்த சரீரத்தை பெற்றோம்? தாய் தகப்பனிடம் இருந்து. ஓகே, தாய் தகப்பன் இந்த சரீரத்தை யாரிடம் இருந்து பெற்றார்கள்? ஆதாமிடம் இருந்து. கரெக்டா? ஆதாம் அந்த சரீரத்தை யாரிடம் இருந்து பெற்றான்? தேவனிடம் இருந்து. அல்லேலூயா. இல்லையா? நம்ம நேற்று பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்தோம், மண்ணால் ஆதாம் என்ன செய்யப்படுகிறான் அப்படின்னா உருவாக்கப்படுகிறான். இப்ப அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பேரு? மண்ணு தான், ஒரு பொம்மை அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் மண் எப்பொழுது மாம்சமானது அப்படின்னா தேவனுடைய ஜீவ சுவாசம், அந்த சுவாசத்துக்கு பேர் தான் ஆவி, அந்த சுவாசத்தை தான் ஸ்பிரிட்னு ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ மண்ணுக்குள் தேவனுடைய ஆவி ஊதப்பட்ட போது அந்த மண் என்னவாயிற்று? மாம்சமாயிற்று. யாரிடம் இருந்து அப்ப இந்த சரீரத்தை நீங்களே நான் பெற்றிருக்கிறோம்? தேவனிடம் இருந்து. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் யாரிடம் இருந்து பெற்றீர்கள்? நீங்க சொல்லணும், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பெற்றேன். நோ, அப்பா அம்மா யாரிடத்துல இருந்து பெற்றார்கள்? ஆதாமிடம் இருந்து. ஆதாம் அந்த சரீரத்தை யாரிடம் இருந்து பெற்றான்? தேவனிடத்திலிருந்து. அதனால எனக்கு ரூட் எங்க இருக்கு? ஆதாம் தான் என்னுடைய ரூட் அப்படிங்கிறது உண்மையானால் அந்த சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன் சுயமா சிந்திக்க கூடாது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஏன் நான் சொந்தமா ஏதாவது கப்சா விடக்கூடாது? ஏன் எனக்கு பிரியமான சில வார்த்தைகளை பேச நீ உனக்கு சொந்தம் அல்ல. ஏன் இஷ்டப்படி எதையும் நான் செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நீ உனக்கு சொந்தம் அல்ல. 4 பேர் ஐடியா கேட்கக்கூடாது. ஏன்னா நீ உனக்கு சொந்தம் அல்ல. நீயே உனக்கு சொந்தம் அல்ல. அப்புறம் என்ன 4 பேர் ஐடியா? நீயே சுயமாய் சிந்தித்து, சுயமாய் பேசி, சுயமாய் செயல்படக்கூடாதுன்னு சொல்ற. ஏன்னா நீ உனக்கு சொந்தம் அல்ல.
அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிகிறீர்களா? அப்ப நான் யார் ஆண்டவரே? நான் யாரு அப்படின்னா, உன்னுடைய சரீரம் அது தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? ஆலயமாக நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். அந்த ஆலயத்திலே தேவன் வந்து என்ன பண்ணுகிறாரா? வாசம் பண்ணுகிறார். எனவே நீ உன்னுடைய ஆலயம் என்பது யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அப்போ நமக்குள்ள இன்னும் எந்த சிந்தனை வரல. அதான் பைபிள் திரும்ப திரும்ப கேக்குது, நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அறியீர்களா. ஏன் திருப்பி திருப்பி கேக்குது? அப்படியே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அது தேவனிடம் இருந்து வந்தது. அதை உங்களால் என்ன பண்ண முடியாது? பராமரிக்க முடியாது. அப்ப அதை பராமரிக்கிற கிருபை யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. ஆலயத்தை கெடுத்து போட்டிருக்கோமா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு தந்த ஆலயத்தை நீ கெடுத்தால் ஓகே, மீதிய நானே கெடுத்துறேன். நீ கொஞ்சம் தான் கெடுத்திருக்க, கொஞ்சம் கெடுத்திருக்கிற, நீ மொத்தத்தையும் நானே கெடுக்கிறேங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. சுயமாய் சிந்தித்து, சுயமாய் பேசி, சுயமாய் நீங்கள் செயல்பட்டு உங்க இஷ்டம் போல இந்த உலகத்துல வாழ்வதற்கு நீங்கள் முதலாவது உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப ஒவ்வொரு விஷயம் தேவனிடத்துல வரும்போது என்னென்ன வரணும்? ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை. நீர் உடன்படிக்கையின் தேவன், நான் உடன்படிக்கையின் பிள்ளை. இதுதான் உடன்படிக்கையின் புத்தகம். இதுல என்னென்ன எழுதியிருக்க அதுபடி என்னை நீர் ஆசீர்வதி. முடிஞ்சு போச்சு. என்னை சுத்திகரி. அப்போ ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார். அது அவருடைய பங்கு. என்னுடைய பங்கு என்ன? என் சொந்த சிந்தனை, சொல், செயல் என் வாழ்வில் செயல்படாதபடிக்கு பிறருடைய அல்லது உலகத்தில் இருந்து எந்த ஒரு சொல்லும் செயலும் கிரியைகளும் அல்லது சிந்தனைகளும் எனக்குள் வராதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்ளணும். கரெக்டா? அப்ப என் சிந்தனைக்கும் இடம் இல்லை என் வாழ்வில், பிறருடைய சிந்தனைகளுக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது. என்னுடைய வார்த்தைகளை பேசுவதற்கே எனக்கு இடம் கிடையாது. பிறருடைய வார்த்தைகளை கேட்டு என் வாழ்விலே நான் நடக்கவும் கூடாது. நான் சுயமாய் கிரியை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. பிறர் என் வாழ்வில் கிரியை செய்வதற்கு நான் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அப்போ எனக்கும் அதிகாரம் கிடையாது இந்த வாழ்வில, பிறருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ என் வாழ்விலே சகல அதிகாரம் உள்ளவர் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. யார் ரத்தம் சிந்தி என்னை சுத்திகரித்தாரோ, யார் கிருபைகளை அனுதினமும் அதிகாலையில் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிற அந்த புத்தம்பது கிருபைகளினாலே என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் நடத்துகிறாரோ அவருக்கு நான் சொந்தம். அல்லேலூயா. அப்ப ஆலயம் என்று ஆக்கப்பட்ட பின்பு நீங்கள் யாருக்கு சொந்தம் என்று வேதம் சொல்லுகிறது? ஆண்டவருக்கு சொந்தம். ஆனா நாம எப்படி நடக்கிறோம்? அப்ப இன்றைக்கு நமது வாழ்வில் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? துன்பங்களுக்கு என்ன காரணம்? வேதனைகளுக்கு என்ன காரணம்? அது ஆவியை சார்ந்ததாக இருக்கட்டும், ஆத்மாவை சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது சரீரம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், என்ன காரணம் அப்படின்னா நான் முதலாவது நம்பவில்லை, நான் முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் முதலாவது ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கவில்லை. என்ன அப்படின்னா நான் இனி எனக்கு சொந்தம் அல்ல, நான் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள் உறுதிப்படாத வரைக்கும், நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்கிற எண்ணம் உறுதிப்படாத வரைக்கும், என்னில இருக்கிற ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சொந்தக்காரர் தேவன் என்றும் நான் அவருடைய ஆலயம் என்றும் என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற கிருபைகளினாலே தினமும் அவர் என்னை நிரப்புகிறார். அப்படின்னு ஆலயத்துல ஒரு குறைபாடு இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயமாக இருப்பீர்களே என்றால் உங்கள் வாழ்விலே வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அந்த ஆலயம் என்பது எப்படின்னா அது அவருடைய ஆலயமாகவும் அதே நேரத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறது. அப்ப நமக்கான ஆலயத்துக்கான எந்த ஒரு காரியத்தையும் யாரு பார்த்துக் கொள்வார்? உள்ள வாசமா இருக்கிறது யாரு? அப்போ உள்ள பரிசுத்த ஆவி வாசமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுவதை நீங்களும் நானும் நம்புவது உண்மை என்றால் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள
ஆலோசனைகளுக்கு இந்த ஆலயத்துல என்ன இடம்? அந்த தேவனை மறுதலிக்கிறவனுடைய ஆலோசனைகளுக்கு யோசனைகளுக்கு இங்க என்ன இடம்? ஆண்டவருடைய be careful, I am telling you now. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய, மறுதலிக்கிறவனுடைய, அவரை உதாசீனப்படுத்துகிறவனுடைய யோசனைகளின்படி, ஆலோசனைகளின்படி நீங்கள் நடப்பது உண்மை என்றால் உங்களை ஆண்டவர் அவருடைய வசனத்தின்படி கெடுத்து போடுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இதை சொல்றார். ஆவியானவர் இதை சத்தமிட்டு எனக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் இதை மிகுந்த உரத்த சத்தத்தோடு உங்களிடத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கெடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த ஆலயத்தை கெடுப்பது நிச்சயம். ஆண்டவருடைய யோசனைகளையும் ஆலோசனைகளையும் தள்ளிவிட்டு நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் திரும்ப திரும்ப தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாமோ நமது இஷ்டப்படியாக நடந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே போய் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்திலே ஆலோசனைகளை கொண்டு போய் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்திலே சகாயம் பெறுவதற்கு நம்ம கைகளை ஏந்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் தேவனை ஆசீர்வதிக்க போவதில்லை. நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினாலே உங்களை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய கிருபைகளினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் அவர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை நீங்கள் மறுதலிப்பீர்களே என்றால் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய கிருபையின்படி நீ செயல்படாத போது, என்னுடைய சித்தத்தின்படி நீ செயல்படாத போது, என்னுடைய விருப்பத்தின்படி நீ செயல்படாத போது, உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற நீ செயல்படுகிற போது அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் எனக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. யாற்ற வேணாலும் விளையாடலாம், பரிசுத்த ஆவியோடு விளையாடக்கூடாது. இது ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி இருப்பது உண்மை என்றால் அந்த ஆலயம் எனக்கும் சொந்தம் அல்ல, வேறு எந்த மனிதனுக்கும் இது சொந்தம் அல்ல. இது தேவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. அதை நீங்களும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ளணும். 20வது வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கடந்த வாரத்திலே ஆண்டவர் பேசினார் இந்த வசனத்தோடு. நீங்களும் நானும் ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு? 1 லட்சம் கொடுத்தாரா, 2 லட்சம் கொடுத்தாரா அப்படின்னா விலை மதிப்பில்லாத தன்னுடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இனி நான் எனக்கே சொந்தம் அல்ல, என் வாழ்விலே மற்றவர்கள் ஈடுபடுவதற்கும் இடைபடுவதற்கும் இனி எந்த அதிகாரமும் கிடையாது. நான் ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா விலை கொடுத்து நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். நான் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினீங்களா? ஆண்டவருடைய அனுமதி கேட்டீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அனுமதி கேட்டீர்களா? இந்த காரியத்தை நான் செய்யலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த இடத்தை நான் வாங்கலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த வீட்டை நான் வாங்கலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த காரை நான் வாங்கலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? ஹல்லேலூயா. கேட்டீங்களா? இந்த வேலைக்கு நான் போகலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த படிப்பு நான் படிக்கலாமா? ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த வீட்டுல பெண் எடுக்கலாமா? ஆண்டவரே இந்த பையனுக்கு எங்க பொண்ணை கொடுக்கலாமா? கர்த்தர்கிட்ட கேட்கிறீங்களா? உங்க இஷ்டப்படி நீங்கள் தீர்மானம் செய்கிறீர்களா? அதனுடைய விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் சுய சித்தத்தின்படி ஏறெடுக்கிற எந்த ஒரு தீர்மானத்தின்படியான நீங்கள் உண்டாக்குகிற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க போவதில்லை. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவி என்று பெயர் எடுத்த அதே உலகத்தில் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் உங்களுக்கு வேத பெயர் சூட்டி இருக்கிறது. உலகம் இன்னமும் உங்களை பாவி என்று சொல்லுகிறது. மானம் திரும்பின பின்பும், தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பும், நீங்கள் நல்லவனாக மாறின பின்பு இன்னமும் உலகம் உங்களை என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறது? நீ ஒரு பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை குற்றப்படுத்தி பேசின காரியம் இல்லை. என்னைக்காவது தேவன் நமது பாவங்களை குறித்து கேட்டிருக்கிறாரா? என்னைக்காவது தேவன் நமது பாவங்களை அலசி ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரா?
என்னைக்காவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா, ஏன் நீ இப்படி செய்தாய் என்று? என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொன்னோம். கர்த்தர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அன்கண்டிஷனல் forgiveness, நிபந்தனை அற்ற ஒரு பாவ மன்னிப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தார். அந்த தேவனோடு நீங்களும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னமும் நமது சுய சித்தத்தின்படி செயல்பட்டு ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ கெடுத்தால் அந்த ஆலயத்தை நானே கெடுத்து போடுவேன். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். ஆண்டவருக்கு நாம வனாந்தரத்துல இருக்கிறது பிரியம்னா அந்த வனாந்தரம் தான் நமக்கு பரலோகம். அல்லேலூயா. நாம தனிமையில இருக்க வேண்டும் என்றால் அந்த தனிமை தான் நமக்கான பரலோகம். ஏனென்றால் தேவன் சொல்லுகிற இடத்திற்கும் தேவன் சொல்லுகிற அந்த ஊர்களுக்கும் அல்லது தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்யும் போதுதான் தேவன் உங்களோடு இருப்பார். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செயல்படும் போது, 4 பேர் சொன்ன ஆலோசனைகளின்படி நீங்கள் கிரியை செய்யும் போது அந்த இடத்திலே 4 பேர் உங்களோடு இருப்பார்கள், தேவன் இருக்க மாட்டார். அப்ப தேவனை விட அந்த 4 பேரை நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம வாழ்க்கையில உயர்த்துகிறோம். தேவனை விட தேவனை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுதலிக்கிறவனை நாம உயர்த்தி வைத்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம். உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிற கிரியைகளை உங்கள் கண்களே காணும். உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களை பார்த்து அந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீர்கள்? கத்தோலிக்க வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாரடித்து புலம்புவீர்கள். அந்த வார்த்தை போட்டிருக்கு கத்தோலிக்க வேதாகமத்தில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் மேகங்களினுடைய வருவதை எல்லாருடைய கண்களும் காணும். அப்பொழுது நம்ம பைபிள்ல போட்டிருக்கு, எல்லாரும் அழுது புலம்புவார்கள் அப்படின்னு. கத்தோலிக்க வேதாகமத்தில் போட்டிருக்கு, மாரடித்து புலம்புவார்கள். எப்ப மாரடிப்பாங்க? பொதுவா இந்த மாரடித்தல் அப்படிங்கிறது சிட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இங்க எல்லாமே ஸ்டைல் அழுகலாம். இந்த மாரடித்து புலம்புகிறதா நீங்க எங்க பார்க்கலாம்? கிராமத்துல பார்க்கலாம். அவ்வளவுதான். அழுது 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 மூக்க சிந்தி பக்கத்துல உள்ள சேலையிலாம் என்ன பண்ணுவாங்க? தொடங்கி இந்த காரியங்கள்லாம் எங்க பார்க்கலாம்? கிராமத்துல பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனால் மீட்கப்பட்டவன் தவறு செய்யும் போது அவனை மீட்பதற்கு வேறு ஒரு மீட்பர் கிடையாது. தேவனால் கைவிடப்பட்டவனை தூக்கி நிறுத்துவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. அல்லேலூயா. தேவனே கைவிட்ட மனிதனை தூக்கி நிறுத்துவதற்கு வேறு எந்த மனிதனாலும் முடியாது. தேவன் எவனை விட்டு விலகினாரோ அவனுக்கு எந்த மனுஷனும் பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. யார் பின்னால போய்கிட்டு இருக்கிறோம்? யாரை திருப்திப்படுத்த போய்கொண்டு இருக்கிறோம்? இது தேவனுடைய ஆலயம் நான் என்பது உண்மை என்றால் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தரையே துதிக்கவும், கர்த்தரையே கனம் பண்ணவும், கர்த்தரையே மகிமைப்படுத்தவும், கர்த்தரையே ஆராதிக்கவும், என் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கே அர்ப்பணிக்கவும் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நினைவு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் வரணும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இந்த நினைவு வரணும். நான் எனக்கு சொந்தம் அல்ல. நான் யாரு? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில எனக்கான சுய எண்ணங்களுக்கு அங்க இடம் கிடையாது. வேற யாருடைய ஆலோசனைகளுக்கு அங்க என்ன கிடையாது, இடம் கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை என்றால் இல்லை. கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்வை கொடுத்தால் கொடுக்கட்டும், இல்லை என்றால் இல்லை. தேவனை விட உங்களுக்கு நல்ல வாழ்வை யார் கொடுத்து விட முடியும்? தேவனை விட உங்களுக்கு சமாதானத்தை யார் கொடுத்து விட முடியும்? தேவனை விட மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு யார் கொடுத்து விட முடியும்? தேவனை விட உங்களுக்கு சுகத்தை எந்த மருத்துவர் கொடுத்து விட முடியும்? யோசித்து பாருங்க. தேவனை விட உங்களுக்கு செய்ய வல்லவன் இந்த பூமியில வேறு யார்? தேவனை விட உங்களுக்கு சகாயம் செய்கிறவர் இந்த பூமியில வேறு யார்? ஒருவனும் கிடையாது. ஹல்லேலூயா. எனவே நாம யாரு அப்படின்னா தேவனுடைய ஆலயம். நீங்க யாரு? நீங்கள் யார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நான் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயம். நான் யார் அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன செய்யுங்கள் அப்படின்னா மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அந்த மகிமையை செலுத்தாத போது இந்த ஆவி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது?
எதற்காக அழைக்கப்பட்டோம்? என்ன செய்வதற்காக அழைக்கப்பட்டோம்? கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கார். இந்த உலகத்துல என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பாவியாய் இருந்த என்னை ஆலயமாய் மாற்றி அதிலே அவரும் வந்து வாசம் செய்து புத்தம் புதிய கிருபைகளினாலே ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சித்து கடைசியில பரலோகத்திலே என்னை ஏற்றுக்கொள்கிறாரே, அதை விட உயர்வான மேலான மகிமையான மேன்மையான ஆசீர்வாதம் நம்ம லைஃப்ல வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஈடு இணையானது வேறு ஒன்றும் கிடையாது. தேவனை விட்டு விலகி நின்று தேவனை 10 அடி தூரத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் செய்கிற ஆராதனை ஜபம் எல்லாம் வீண். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? 10 அடி தாண்டி அல்ல, ஆண்டவர் 20 அடி தூரத்தில் அல்ல, ஆண்டவர் எங்கேயோ பரலோகத்தில் அல்ல, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள் வருவதற்கு முன்பதாக என்னை அவருடைய ஆலயமாக தேவன் மாற்றி இருக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே பரலோகமும் நித்திய ஜீவனும் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் இல்லை. எழுந்து நிற்போம். ஒரு விசை நாம் கண்களை மூடுவோம்.